ரோஹித் சர்மாவை அவமானப்படுத்திய ஹர்திக் பாண்டியாவை குஜராத் மும்பை ரசிகர்கள் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கேட்டுவால மும்பை ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. எதனால மும்பை ஜிடி ரசிகர்கள் இப்படி இறங்கியிருக்காங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல்ல மும்பை விசஸ் குஜராத் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான ஐபிஎல் மேட்ச்ல மும்பை அணி கடைசி ஓவர்ல ஹர்திக் பாண்டியா விக்கெட் ஆனதுனால தோத்து போனாங்க. இந்த போட்டியில ஹர்திக் பாண்டியாவை மும்பை குஜராத் ரசிகர்கள் வேற லெவல்ல வச்சு செஞ்சாங்க. ஆனா அதற்கெல்லாம் பதிலடி தர வகையில ரோஹித்தை ஹர்திக் பாண்டியா வச்சு செஞ்சிருக்காரு. இந்த போட்டியில டாஸ் போட வந்த ஹர்திக் பாண்டியா அவர்கள் அவர் பேரை சொன்ன உடனேயே களத்துல இருந்த ரசிகர்கள் ரோஹித்னு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதன் பிறகு மும்பை அணி முதல்ல பந்து வீசினாங்க. பந்து வீசும்போது ரோஹித் சர்மா இரண்டாவது ஓவர்ல பவுலர்கிட்ட பார்த்தீங்கன்னா அறிவுரை சொல்ற மாதிரி வந்திருப்பார். ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அவரை நீங்க அங்க போய் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவரை திருப்பியிருப்பார். அடுத்த கடைசி ஓவர்ல 4வது பால் போடும்போது ரோஹித் சர்மா அவர்களை பவுண்டரி லைன்ல போய் நிற்கும்படி ஹர்திக் பாண்டியா சொல்லியிருப்பார். அதற்கு ரோஹித் சர்மா நான் போய் நிற்கணுமா அப்படின்னு கேட்டிருப்பார். அதன் பிறகு ரோஹித் சர்மா பவுண்டரி லைனுக்கு ஹர்திக் பாண்டியா சொன்ன இடத்துக்கு போயிருப்பார். ஆனா ஹர்திக் பாண்டியா அங்க வேணாம், இன்னும் கொஞ்சம் தள்ளி நின்னுங்கன்னு ரோஹித்தை ஓட விட்டிருப்பார். இந்த விஷயம் தான் தற்போது இணையத்துல சம வைரல் ஆயிட்டு இருக்கு. 5 கோப்பையை மும்பை அணிக்காக வெற்றி பெற்று கொடுத்த ரோஹித் சர்மாவை இப்படியா வழி நடத்துறது? ஹர்திக் பாண்டியா வேணுமென்றே ரோஹித் சர்மா இப்படி பண்ணியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி மும்பை ரோஹித் சர்மா ரசிகர்கள் இந்த வீடியோவை வைரலாக்கி ஹர்திக் பாண்டியாவை கலாச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில இதே போல 2-3 முறை பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவை பவுண்டரி லைன்ல நிற்கும்படி ஓட விட்டிருப்பார். ரோஹித் சர்மாவும் மனசுக்குள்ள எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்கோட பார்த்தீங்கன்னா சோகத்தோட பவுண்டரி லைனுக்கு போயிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில ஹர்திக் பாண்டியா கடைசி ஓவர்ல 6 பவுண்டரி அடிச்சு அடுத்த பால் 6 அடிக்க ட்ரை பண்ணி கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிருப்பார். அந்த சமயத்துல ரசிகர்கள் அமைதியா இருப்பாங்கன்னு பார்த்தா எல்லாரும் அந்த விக்கெட்டை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. மும்பை ஜிடி 2 ரசிகர்களுமே ஹர்திக் பாண்டியா விக்கெட்டை கத்தி கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போதைக்கு ஸ்டேடியமே அதிர்ந்துச்சு. அந்த வகையில ஒரு இந்தியன் வீரர் முக்கியமான நேரத்தில் அவுட் ஆகும் போது ரசிகர்கள் கத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஐபிஎல் கரியர்ல முக்கியமான நேரத்தில் முக்கியமான வீரர்கள் அவுட் ஆனாலும் இந்திய வீரர்கள் அவுட் ஆனதை எந்த ஒரு இந்திய ரசிகர்களும் செலிப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஆனா ஹர்திக் பாண்டியா விக்கெட் ஆனதை செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் ருத்ராஜ் கேட்வார் முதல் மேட்ச்ல MS தோனியுடைய ஆலோசனைப்படி தான் கேப்டன்ஷிப் பண்ணியிருப்பார். ஒரு வீடியோ கூட இணையத்தில் கடந்த சில நாட்களாக வைரல் ஆனிச்சு. 2 ஃபீல்டர் அங்கே நிற்க வச்சது சரியான ருத்ராஜ் MS தோனியை பார்த்து கேட்க 2 ஃபீல்டர்லாம் அங்கே வேணாம், எங்கிட்டு தான் அடிக்கிறான், ஒரு ஆளை எங்கிட்டு கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி அறிவுரை சொல்லியிருப்பார். ஸோ இதை கம்பேர் பண்ணி ருத்ராஜ் கேட்வார் MS தோனியை எப்படி வழி நடத்துறாருன்னு பாருங்க, ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவை எப்படி வழி நடத்துறாருன்னு பாருங்கன்னு மும்பை ரசிகர்களே ருத்ராஜ் வீடியோவை வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. மும்பை ரசிகர்கள் ஹர்திக் பாண்டியோட இந்த செயலை கண்டிக்கிற வகையில் ஹர்திக் பாண்டியாவை மும்பை ரசிகர்களே கலாச்சி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மும்பை ரசிகர்களுடைய இந்த செயல் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹர்திக் பாண்டியோட இந்த செயல்பாடை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.